ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. விட்டேனே. சரி, இந்த ஆத்தை கடந்து விட்டோம். இந்த ஆத்தை கடந்த உடனே அருகிலே இருக்கிறது ஒரு வட்டப்பாறை. இந்த வட்டப்பாறையில் இந்த ஆத்தை கடந்து வந்து எனக்கோ தூக்கமாக வருகிறது. இந்த வட்டப்பாறை மீது சிறிது நேரம் தூங்கிவிட்டு பிறகு செல்வோம் சங்குதுமாரிக்கு. வட்டப்பாறை ஆண்டு வரக்கூடிய வல்லரக்கன் சபைதர்ப்பா. அந்த அம்மா குமிச்சுக்கிட்டு பெஞ்சிட்டு எடுக்குது. பொச்சி தொடக்கிறீங்க, பெஞ்சிட்டு எடுக்குது. நீ பார்த்து சிரிச்சீனா அந்த அம்மா பயந்துக்கிட்டு நாளைக்கு அந்த அம்மாவுக்கு சிறுநீர் போடணும். அது எங்க அம்மாடா. இதா முக்காலி தூக்கி அடிக்க போது மோர மேல பாரு. நான் யாரு? வாயால போய் கேளு. ஏண்டா டேய், 30,000 சம்பளம் கேட்கறீங்க. சரி, ஏன்டா பேய விட்டு ஆட்டுறீங்க? பொட்டி மணி மேல வச்சு நீ சூத்தம் போடு. ஊருக்கு வேணும், முட்டாள் வேணும், காட்டில் விருகத்தை வேணும், உருவத்தை வேணும். யாருக்கு அடங்கா பின்னாடி ஆட்பாட்டம் கொண்டா வல்லவனுக்கு பட்டப்பாறை ஆண்டு வரக்கூடிய பல்லக்கு இருக்கேன். வல்லக்கு இருக்கணும், வல்லாருக்கு அப்படி வல்லாருக்கணும். இருந்தாலும் என்ன பெற்ற தாய் சொல்ல யாரு? ஒரு
அம்மா பொறுமை பொறுமை. உனக்குலாம் ஆதார் கார்டு எங்கடா பதிவு பண்றது? அப்பா அப்பா அப்படியே உடனே பயம் பிறக்குது. பயம் பிறகு பயமாகுதுங்க. என் தாயோ கோமாதகை. அட தாயாரோ கோமாதகை. என் தந்தையோ காசிப மகாமுனிவர். காசிப மகாமுனிவருக்கும் கோமாதி அம்மையாளுக்கும் எத்தனை பேருங்க? இடுபாசோரன். இடுபாசோரன். என் பேர் வல்லாரக்கன். வல்லாரக்கன். எங்க அக்கா கமலக்கண்ணி. அவத்தான் காமால கண்ணியா? மும்மல கமலக்கண்ணி. அட மும்மல கமலக்கண்ணி. ஆமா. அப்படின்னாலும் அன்றாடும் அன்பிடமும் எனக்கு என்ன வேலை? என்ன? இதோ வட்டப்பாறை. இந்த வட்டப்பாறையில அன்றாடமும் கரடி பிடி சிங்க சிறுத்தை மிருகம். இந்த மிருகத்தை வேட்டையாடி நான் சாப்பிடுவேன். இந்த வட்டப்பாறை அமர்ந்திருந்தா எங்க அக்கா மகன். ஏய் யாரவன்? எனக்கு கஞ்சி கொண்டு வருவான். கடோர் கச்சன். கடோர் கச்சன். அவன் 16 அடி கஞ்சி குண்டல் கொடுத்தா அது அப்படியே கட 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 கடன்னு கொடுப்பேன். கடூர் கச்சன் எங்க அக்கா மகன். இன்னைக்கு மிருகத்தை வேட்டையாடி சாப்பிட்டு பஸ் ஆடுங்க. இந்த வட்ட மரமால நான் காத்திருக்கிறேன். எங்க கஞ்சி கொண்டு வருவான் எங்க அக்கா மகன் கடூர் கச்சல் காத்துக்கிறேன். நீ இப்படி வா, நீ இப்படி வா. அக்கா மகன் இல்லைங்க. அன்றாவது வட்டமான நான் அமர்ந்திருக்கும் போது எந்த ஒரு வாசமும் வராது. ஒரு மனிதன் வாசம் அடிக்குதா? ஒரு மனிதன் மூட்டுக்கிட்டே போங்க. எங்க குஷினா தடிக்குது அங்கதான் இருப்பாங்க. ஒரு மனிதன் வாசம் அடிக்குது. அவன் யார் எங்க போன பார்க்கலாம். வட்டபாரமால ஒரு பச்சை வெள்ளூர் பிஞ்சு பட்டுக்கிட்டு இருக்குது. எனக்கு பஸ்ஸா இருக்குது. அவனை அப்படியே தூக்கி என் நாக்கு மேல உட்கார வச்சு வெளுக்கிற முடியும். ஆமா, எங்க அக்கா மகன் கொஞ்சம் கஞ்சி கொண்டு வரல. எனக்கு பசியா இருக்குது. இன்னைக்கு இவன் தான் சாப்பாட்டுக்கு இவனை தூக்கி அப்படியே லவுக்கு 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 வெடுக்கு வெடுக்கணும். மழை படாம முழுங்க முடியும். ஏதோ புடுங்க சொன்னியா? வட்டமாரி சொந்தக்காரன். சரி, என் பேர் வல்லாரக்கன். அன்றாடம் இந்த வட்டபாறைக்கு சொந்தக்காரன் வல்லாரக்கன். வல்லாரக்கன். ஆமா, இந்த வட்டபாறை உங்களுக்கு சொந்தமா? நான் ஆனையில 4 தும்பாய், அன்னமலா 100 தும்பாய், சரி, சிங்கத்துல 4 தும்பாய், சிரட்டில 5 தும்பாய், சரி, பேங்கையில 6 தும்பாய், வெளிநாட்டுல 100 தும்பாய். இத்தனை முறுக்கு தின்னு எனக்கு பஸ் இறங்காது. ஐயோ, எங்க அக்கா மகன் கடூர் கச்சன் ஜாடி ஜாடியா கஞ்சி கொண்டு வருவோம். சரி, நீ கஞ்சி கொண்டு வரல எனக்கு பசிக்குது. நீ அறியா போய் பிஞ்சாட்ட ஐயா உட்காடுறேன். என் நாக்கு நீட்டுறேன். உட்காரு வெளுக்குறு முறையில் போடுறேன். என்ன சாப்பிடுறீங்களா? ஐயா, உங்க வட்டபாறை ஏதோ தெரியாம தூங்கி விட்டு என்னை விட்டு விடுங்கள். நான் எங்கடா தப்பிக்கு பாக்குற? இன்னைக்கு எனக்கு பசி. எனக்கு பசினா தாங்க முடியல. என்னை சாப்பிட திரும்புவீர்களா? ரொம்ப அழகா இருக்கிற. சாப்பிட்டா வெளுக்குன்னு உள்ள போயிடும். ஐயா, அதனாலே நானும் ஆத்துல அக்கப்பட்டு சேத்துல சிக்கப்பட்டு வந்துள்ளேன். என் மீது துர்நாற்றம் வீசுகிறது. அதனால் நான் குளித்து விட்டு வருகிறேன். பிறகு சாப்பிடுங்களேன். வாசம் அடிக்குதா? வாசம் அடிக்குது. கொஞ்சம் சொல்லி ஓட பார்க்காத. இல்லை என்றால் பாருங்கள். ஆமா ஆமா ஆமா, துர்நாற்றம் அடிக்குது. சரி, ரொம்ப கவிசியா இருக்குது. இப்படி சாப்பிட்டா எனக்கு வாங்கி வந்துடும். ஆமா, உன்னை தண்ணியில் தூக்கி போடுறேன். சரி, 1 2 3 4 சொட கட்டிட்டு உன்னை கையில கட்டி கவச கட்டி வீசுவன் உடனே வந்துடணும். ஆகட்டும், அப்புறம் முழுங்க. ஆகட்டும். அம்மா, பாட்டி பத்திரகாளி தாயே, அம்மா தாயே, நானும் என் மாமன் மகன்
மணமகளாகப்பட்ட சுந்தரியை திருமணம் செய்வதற்காக செல்கின்ற பொழுது இந்த வட்டபாறையில் சிறிது நேரம் தூங்கலாம் என்று சொல்லி தூங்கும் பொழுதோ இந்த வட்டபாறைக்கு சொந்தக்காரன் வல்லரக்கனாகப்பட்டவன் நான் உன்னை சாப்பிட்டேதான் தீருவேன் அப்படி என்று சொல்லி என்னை துரத்தி கொண்டிருக்கிறான். அதனாலே உன்னை சாப்பிடாமல் விடுவேன் என்று சொல்கிறார். அதற்காக அதாவது நான் அவனிடத்தில் பொய் சொல்லிவிட்டு என்னை குளக்கரையில் விடுங்கள், என் மீது துர்நாற்றம் வீசுகிறது, குளித்து விட்டு வருகிறேன், பிறகு சாப்பிடலாம் அப்படி என்று சொல்லிவிட்டேன். அதனாலே நான் சுந்தரியை திருமணம் செய்வதற்காக வரும்பொழுது எந்த ஒரு ஆயுதம் கையில் எடுத்து வரவில்லை. இதற்கு என்னமா வழி? அதாவது மாமல்லவர் சுந்தரி மேல இருக்கக்கூடிய ஆசையால கதாயுதம் எதுவும் எடுத்து வரல. உண்மைதான். கையிலே ஒரு ஆயுதம் இருந்தால் அவனிடம் சண்டை சமர்ப்பம் செய்து அவனை கொண்டு படித்து விடுவாய் அல்லவா? ஆமாம். இதோ என் கையில இருக்கக்கூடிய மணிமந்திரவால சரி என்னுடைய கலாபுரத்திற்கு கொடுத்து அனுப்புகிறேன். அதை பெற்று அந்த சுரனை கொண்டு பிடித்து விட்டு ஒரு மாமல்லவர் கமலச்சுந்தரி திருமணம் செய்வாய். ஆகட்டும் ஆகட்டும். நீ ரொம்ப லேட் பண்ணிட்ட. வல்லரக்க சூரன் என்றால் எனக்கு என்ன பயமா? அரக்கா வாடா போடா இருக்கா? ஏண்டா போகும்போது பயந்துட்டு நடுங்கிட்டு போனேன். வாடா போடா அவனா இவனோட பேசி எப்பறம் தெரியும். நான் விட்டில் பூச்சி என்று என்னை பொட்டிக்குள் அடக்கம் செய்ய பார்த்தாயா? தம்பி கட்டுக சிறிதா இருந்தாலும் காரணம் பெரியது. உன்னை அடிச்சு உதச்சி கசிக்கு இங்க பாரு, நாக்க வச்சு முழுங்க கூடாதுன்னு பார்த்தேன். புலி பதுங்கி வருவது பயந்துகிட்டது அல்ல, அது பாயறதுக்கு. இது நெருப்பு கையை வச்சா சுட்டணும் மகா ஜாக்கிரதை. நான் ஒரு பெருங்கடல் அணைத்து விடுவேன் உன்னுடைய நெருப்பை. கடலாம் தாண்டி வந்த பெரிய வணிக கப்பல். ஓஹோ, கேவலம் இந்த கால்வாயை தாண்டின்னு கடவுளையும் கண்டுடாத. இது பணங்காட்டு நரியடா, சலசலப்புகள் அஞ்சாது. ஏதும் இறைச்சா எது மச்சம் கொண்டாடுமா? கொடுத்த கொடுத்தா குடி நிலக்கத்தோடும். அதாவது அடிச்சு அம்மியும் நான் விரும்பும். இப்போ நான் அடிச்சு கொண்டு மயில் தோகை விரித்து ஆடுது என்று அதை பார்த்து வான்கோழி தோகை விரித்து ஆடியதா? அதற்கு தோகை தான் இருக்கிறதா? வீணாந்த வார்த்தை எனக்கு தேவையில்ல. சோழ துணிவும் வல்ல கூர்மைந்தா எதிர்காலத்தை கொண்டு போகும்போது சண்டைக்கு உயிர் போகுது. இதோ